என்னங்க நடந்துகிட்டு இருக்குதுன்னு நேற்று தான் சொல்லி முடித்தேன். இன்றைக்கி என்னடான்னு பார்த்தா இன்றைக்கும் பேக் டு த பேக் அப்படிங்கிற மாதிரி சென்னை சிஎஸ்கே அகைன் வாங்கடா பங்காளி கோல்ஸுங்கிற அளவுக்கு 2 பேர் 4வது மேட்சை தோற்றுட்டு நின்றுட்டுருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் இவங்க 150 டார்கெட் வச்சாங்க, அவங்க 152 டார்கெட் வச்சாங்க. முதல்ல சீவனம் தான் பண்ணாங்க. ஆனால் ரெண்டாவது டே ஒரே ரிசல்ட் தான். பவுலிங் பெருசாக எடுபடலை, விக்கெட்ஸ் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மும்பை பவுலர்ஸும் சரி, சென்னை பவுலர்ஸும் சரி. ரெண்டாவது டே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சாம்பியன்ஸ் லீக்கில் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஒரு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் யங்ஸ்டர் அதிகமாக இருக்க கண்ட்ரியில் நிறைய யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதான் மீண்டும் மற்ற டீம்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லலாம். 4 மேட்ச் தோத்துட்டாங்க. பட் கம்பேக் கொடுக்க நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொடுப்பாங்க நம்பிக்கையோட, அந்த ஹோப்போடு நம்ம காத்துருப்போம். ரொம்ப மிகப்பெரிய சோகம். 2 டீமில் ஏதோ ஒரு டீம் நீங்கள் கூட சந்தோஷப்பட்டுருக்கலாம். ஓகே ஃபைன், பார்ப்போம்.